ஒரு முட்டாள்கிட்ட போயிட்டு நியாயம் கேட்கறது எரும மாட்டு மேல மழை பெஞ்சதுக்கு சமம். டைம் தான் வேஸ்ட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு தேன் வந்து ஈகிட்ட போய் கேட்டுச்சாமா, தேன் வந்து எவ்வளவு ருசியா இருக்கு, நீ என்ன எப்ப பார்த்தாலும் சாக்கடையிலேயே சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு வந்து தெரியும் அந்த ஈக்கு வந்து பூ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சாக்கடையில போய் சுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி தாங்க சில உறவுகளும் சரி, சில மனிதர்களும் சரி. என்னன்னாக்கா, நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை வந்து எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இல்ல நான் தான் பெரிய புத்திசாலி, நான் தான் பெரிய புத்திசாலி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அவங்க புத்திசாலி கிடையாது, அவங்க படு முட்டாள். அந்த முட்டாள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நம்ம முட்டாள் ஆயிரும். அதனால அவங்க ஏதாவது நம்ம பக்கம் வந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து சொன்னா அவங்க கிட்ட போயிட்டு, ஆமா சரி ஓகே, நீ தான் புத்திசாலி, நான் முட்டாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம அமைதியா சைலண்டா வந்துடணும். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முட்டாள்கிட்ட பேசி ஜெயிக்கிறத விட அமைதியா போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள மாதிரி அறிவாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கரெக்டு தானே? ஏன்னா அவங்க கிட்ட பேசுறது வந்து டோட்டலி டைம் வேஸ்ட். பைத்தியத்தை போய் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புத்திசாலியா கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம பைத்தியத்துக்கிட்ட போய் எவ்வளோதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும் கொண்டாலும் அதுக்கு புரியவே புரியாது. கடைசியில் நம்ம தான் பைத்தியமாயிரும். அதே மாதிரி தான் ஒரு முட்டாள்கிட்ட வந்து பேசுறது வந்து டோட்டலி டைம் வேஸ்ட். அந்த மாதிரி நேரத்தில் சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஆஃப் ஆல் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டு தானே?